கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பான ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க கரூர் காவல்துறையினர் சென்னை புறப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த 27ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயர்ந்த துயர சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் ரோடு ஷோ போன்ற நிகழ்வுகளுக்கு வழிகாட்டு நெறிமுறையை வகுக்க கோரி தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இது மனு மீதான விசாரணை நேற்று வந்தபோது தாவேக்கன் செயலை நீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது. என்ன மாதிரியான கட்சி என்றும் கரூர் குறித்து தாவக்க வருத்தத்துடன் தெரிவிப்பது என்றும் கட்சியின் தலைவர் மனநிலையை காட்டுகிறது என்றும் அரசியல் கட்சிக்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச சமூக பொறுப்பு கூட தமிழக வெற்றி கழகம் பின்பற்றவில்லை என்று கடுமையாக விமர்சித்திருந்தார். மேலும் கரூர் நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஐஜி அஸ்ராக் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தால் வழக்கின் ஆவணங்களை சிறப்பு புலனாய்வுடன் உடனே ஒப்படைக்க வேண்டும் என்று கரூர் போலீசாருக்கும் உத்தரவிட்டிருந்தால் அது அடிப்படையில் தற்போது கரூர் போலீசார் கரூரில் இருந்து இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க கரூரிலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக முதல் தகவல் அறிக்கை மற்றும் 110 நபர்களிடம் வாக்குமூலம் பெற்றதாக கரூர் போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தெரிவித்திருந்தார்கள். அந்த தகவல்களையும் அதே போல அனுமதி கடிதம் போன்ற தகவல்களையும் அந்த ஆவணங்களாக தற்போது எஸ்ஐடி குழுவிடம் ஒப்படைக்க இருக்கிறார்கள். இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் நடத்த இடத்திற்கும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேரில் சென்று ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் சேமலாதேவி என்ற எஸ்பியும் அதே போல விமலா 2 பெண் எஸ்பிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். மேலும் 3 ஏடிஎஸ்பிகள், காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் இந்த குழுவில் சேர்க்கப்பட இருக்கிறார்கள். இந்த கூட்ட நெரிசல் சம்பந்தமாக கரூர் போலீசார் கோப்புகளையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இன்று கொடுப்பதற்காக தற்போது கரூரில் இருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்த குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் இந்த விசாரணையை தொடங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.